நம்ம டிஎம் நாயர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விக்கிபீடியா அண்ட் தமிழக வரலாறு அந்த புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புக் இதில் டிஎம் நாயரை வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஎம் நாயர் இவர் தான். ஸோ இவரை பற்றி தான் நம்ம வந்து உள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தராவத் மாதவன் நாயர். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் திராவிட இயக்கத்தின் அரசியல் ஆர்வலர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். இவர் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இவரோட பிறந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1869 வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பிறப்பாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் தியாகராய செட்டி, சி நடேச முதலியார் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நீதி கட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவருக்கும் தியாகராய செட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். இதை வந்து சேர்த்து வைக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடேச முதலியார். ஸோ இந்த நியூஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் கூட போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாயர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இவரோட சொந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிரசிடென்சி காலேஜில் தான் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை மருத்துவக் கல்லூரியிலையும் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு டாக்டர் அது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தாலும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஎம் நாயர் அவர்கள் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடின்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தில், ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து படிக்க போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிபிஎஸ் இது வந்து படிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாகவும் வந்து இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸில் காது தொண்டை நோய்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து 1897க்கு இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆயிருப்பாரு அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய கிளாசிக்கல் பாடமாக கொண்டு எம்டியும் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் ஃபேமிலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, முக்கியமாக டாக்டர். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷோட டாக்டர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் மக்களோட இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு இருந்திருக்கும். ஸோ அதாவது தமிழ்நாடு இந்தியா டாக்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பெக்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து எதிர்த்து போராடி இருப்பாரு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இந்த அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ் முடிஞ்சுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் தான் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மருத்துவக் கல்லூரியிலையும் படிச்சிருக்காரு. முக்கியமாக இவர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடின்பர்கில் வந்து நிறைய குழுவோட தலைவராகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடின்பர்க் மாணவர் பிரதிநிதிகள் குழுவோட உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, செயலராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடின்பர்க் இந்திய சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்காரு. எடின்பர்க் பல்கலைக்கழக லிபரல் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தோட ஒரு மேகசின், சரிங்களா, ஒரு ஜேர்னல். ஸோ இதில் வந்து தி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிற இந்த லண்டன் சொசைட்டி ஆரம்பித்தது நமக்கு தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அவர்கள் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லண்டன் சொசைட்டி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலராகவும் இருந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன்லையும் இவர் வந்து ஒரு செயலராகவும் இருந்திருக்காரு, துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, தாதாபாய் நவ்ரோஜியோட லண்டன் இந்தியன் சொசைட்டியோட ஒரு செயலராகவும் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு கேட்குறது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து டாக்டரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் நிறைய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் செயலராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாதாபாய் நவ்ரோஜியோட லண்டன் இந்தியன் சொசைட்டியில் இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்றது நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு 4 அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருந்திருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி, ஸோ தேசிய லிபரல் கிளப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சொசைட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. ஸோ நமக்கு இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது
ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். ஸோ இதை வந்து ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், அது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் குள்ள போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து யார் யார் கூட எல்லாம் சேர்ந்திருக்காரு அப்படின்றத நமக்கு பார்க்கணும். ஸோ டிஎம் நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1904 4லேருந்து 16 வரைக்கும் சென்னை மாநகராட்சியோட ட்ரிப்ளிகேன் அந்த பிளேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தான் இவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாநகராட்சியோட மக்களோட குறைகளை தீர்க்கிறவராக இருந்திருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து குடிநீர் பிரச்சனையை வந்து நிறைய வந்து பேசியிருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவரது பதவி காலத்தில் வழங்கப்பட்ட நீரின் தரம் குறித்து மாநகராட்சியையும் அதன் தலைவர் மொலானியையும் அடிக்கடி வந்து தாக்கியிருக்காரு. ஸோ இது நமக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1908 வந்து பார்த்தீங்கன்னா நாயர் இந்திய அரசாங்கத்தால் தொழிலாளர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தொழிலாளர்கள் ஆணையத்தோட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இதனால தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மக்களோட அதாவது தொழிலாளர்களோட நலன் கருதி ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. மேலும் வேலை நேரத்தை குறைக்க பரிந்துரைத்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து அந்த தொழிலாளர்களுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து அவரோட முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் 1912. ஸோ இது ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சென்னை சட்டமன்றத்திற்கு எப்போ வந்து டிஎம் நாயர் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப்போர் வெடிச்ச போது ஸோ இவர் வந்து எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படின்ற இந்த கப்பலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல் உலக போரில் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சர்வீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப்பலோட பேர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படின்ற இந்த கப்பல் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 2 மெடல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மெடல் வந்து பார்த்தீங்கன்னா கைசர் இ ஹிந்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மரணத்திற்கு பிறகு போர் சேவை மெடல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி 2 மெடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திஜியும் பெற்றிருப்பாரு அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இவரும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கப்பல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்ராஸ். இன்னொன்று வந்து இவருக்கு வந்து 2 மெடல் வந்து கிடைச்சிருக்கும். ஒன்று கைசர் இ ஹிந்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர் சேவை மெடல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1897 ஒரு எங்க திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட வந்து ஜாயின் ஆயிருப்பாரு. ஸோ காங்கிரஸ்ல வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1898, 99 இந்த அமர்வுகள்லாம் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு இந்த மாதிரி அவல நிலைகள்லாம் இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து டாக்டர்ஸை வந்து ரொம்பவே கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கண்டிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1907 வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காட்டில் நடந்த செஷனுக்கு வந்து இவர் தலைமை தாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த் ஆர்காட் அதாவது முக்கியமாக சித்தூர் அப்படின்ற இந்த இடத்துல வந்து இவர் தலைமை தாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட மாநாடுக்கு. சரிங்களா? ஸோ ஐஎன்சியோட செஷன் கிடையாது. அந்த காங்கிரஸோட இது மாவட்ட மாநாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தலைமை தாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் 1912 வந்து இவர் வந்து சென்னை மாகாண சட்ட சபைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1917 ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை வந்து விட்டு விலகியிருப்பாரு. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1917 ஸோ காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பற்றி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட். சரிங்களா? ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து இவர் எதிர்த்திருப்பாரு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் காங்கிரஸையும் வந்து குற்றம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த லைன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம்.
இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துட்டு இது யார் குடுத்தாங்கன்னு கேட்கலாம். 1916ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பேரரசு சட்டமன்ற தேர்தலில் நாயர் வந்து தோல்வியடைந்த போது, இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த சாதி அடிப்படையிலான தப்பெண்ணங்களே தனது தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து அவர் வந்து குற்றம் சாட்டினார். அதாவது என்ன இது மீன் மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுல வந்து ஃபுல்லாவே வந்து காங்கிரஸ் தான் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிராமின்ஸு ஸோ இது இது வந்து அது மட்டும் இல்லாம அவங்க ரிச்சாவும் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அத தான் இங்க குடுத்துருப்பாங்க. பிராமணர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதே மாரி அன்னி பெசன்ட் தொடங்கிய ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ட வந்து இவரு எதிர்த்திருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும். ஸோ 1960ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுல வந்து பிட்டி தியாகராயர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம புக்ல இருக்கும். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா கன்டென்ட் வந்து நம்ம இங்க பார்க்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து தன்னோட செய்தித்தாள்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ட பத்தி ஆ இது அவங்கள வந்து தாக்கி எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அப்படின்ற இந்த மேகசைன்ல வந்து லாஸ்ட் வரைக்குமே தலைமை ஆசிரியரா வரைக்கும் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோட் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் திரூர் மற்றும் வள்ளுவ நாட்டுல வந்து போராட்டங்களை நடத்தியபோது, காங்கிரஸ் வந்து துப்பாக்கி பத்திரிகையில் புகைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து குடுத்தது யாருன்னு கேட்கலாம். ஸோ டி.எம். நாயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரு எத வச்சு இந்த இத சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1921ல மாப்ளா ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அத வச்சு தான் இவரு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாரி நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல உரையாற்றிய சில இந்தியர்கள்ல இவரும் வந்து ஒருவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இந்திய வெளியுறவு செயலரா வந்து பார்த்தீங்கன்னா, எட்வின் சாமுவேல் மவுண்டேக் அவரு வந்து இருந்திருப்பாரு. ஸோ இவரு வந்து அ இவருக்கு வந்து ஒரு தடை விதிச்சிருப்பாரு. என்னன்னா, மக்கள் கிட்ட நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்றத இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து இவர பத்தி இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல நம்ப அது மட்டும் இல்லாம வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் லெனின் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இத பார்த்து வச்சுக்கோங்க. அ டி.எம். நாயர் அவர்கள தான். ஸோ டாக்டரா பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ நெறைய சொசைட்டியோட இது ஹெட்டா வந்து இருந்திருக்காரு. கைசர்-இ-ஹிந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போயர் மெடல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிரிட்டிஷ் இது காங்கிரஸ்ல இருந்தும் ரிலீவ் ஆயிருக்காரு. ஸோ காங்கிரஸ்ல இருந்து ரிலீவ் ஆன வருஷம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 1917 அதே மாரி சென்னை மாகாண சட்டசபைக்கு எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா, 1912 ஸோ இந்த 2 வருஷமுமே இவர பத்தி ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ட பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி காங்கிரஸ பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்ல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மோப்லா ரிவோல்ட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதாவது அ கா காங்கிரஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோப்லா முஸ்லீம் ரிவோல்ட் வந்து நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து டி.எம். நாயர் பத்தி நெறையவே இருக்கு. ஸோ அ எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. தேங்க் யூ.